ஏதோ ஒரு துண்டிப்பு. அதற்கு மனித காரணங்களா இருக்கலாம், சத்துரு காரணங்களா இருக்கலாம், இல்ல கூட இருந்தவர்கள் காரணமா இருக்கலாம். ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லாத இரக்கம். அப்படியானால் நேற்றும் இன்றும் நாளையும் கல்லறை செல்லும் வரை தேவனுடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு நம்ம இரக்கமா இருக்கிறார்கள், அன்பா இருக்கிறார்கள், பட்சமா இருக்கிறார்கள், பாசமா இருக்கிறார்கள். சொல்லுவாங்க, உனக்காக எல்லாம் எதையும் செய்ய தயார். அது பொய். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. மனிதனுடைய இரக்கங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அது சலித்து போகிறோம். குடும்பங்களிலே பார்க்கிறோம், வியாதிப்பட்ட ஒரு கணவன், சலித்து போகும் ஒரு மனைவி, வியாதிப்பட்ட ஒரு மனைவி, சலித்து போகும் ஒரு கணவன், வியாதிப்பட்ட ஒரு பெற்றோர், சலித்து போகும் பிள்ளைகள். இதுதான் உண்மை. ஆனால் அந்த இரக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. மனம் சலித்து போகும், பேதலித்து போகிறது. ஆனால் தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது, ஃபெயில் நாட். அப்படியானால் மனித இரக்கங்களுக்கு தோற்று போகும், அது தேவ இரக்கங்கள் தோற்று போகாது. தேவ இரக்கங்கள் என்னை வைத்து அல்ல, அவருடைய கிருபையை வைத்து, அவருடைய இரக்கத்தை வைத்து, அவருடைய தயவை வைத்து, அவருடைய காருண்யத்தை வைத்து. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்றுமே முடிவில்லாத ஒரு இரக்கத்தால் உன்னை என்னையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். இதனாலே தெரிந்த வசனம்தான். தேவனுடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது என்பதை ஒரு 6 வசனங்கள், 6 காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய இரக்கம், ஜீசஸ் as the compassion. அவருடைய இரக்கம் என்ன செய்கிறது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அடுத்த வார்த்தை, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு பணதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள், அவருக்கு பின் சென்றார்கள். சொல்ல வந்த குறிப்பு, இயேசு மனதுருகினார். அவர்கள் யார்? வழியரு இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாதவர்கள், வழியருகே, கேர பிளாட்ஃபார்ம். இரண்டாவது, குருடர். இரவு எது, பகல்